वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. ஸோ நேற்று பாகவதம் பார்த்ததுலேருந்து என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. பிரபுபாதர் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க, இந்த கலியுகத்துல கூட பக்தி பண்றது அவங்களோட உரிமை. அது பண்றது வெரி குட் வெரி குட். பொருளுரையிலே கொஞ்சோண்டு இப்ப பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நம்மள நம்ம பாத்துக்க முடியும்னு நினைச்சா கூட பகவான் கை விட்டுருவார். அவரை தான் நம்பி இருக்கணும். சூப்பர். ஒரே ஒரு டவுட் மாதாஜி, நேத்தில இந்த 4 வைராக்கியம் சொன்னீங்கல்ல மாதாஜி, மசான வைராக்கியம், ரச வைராக்கியம், யுக்த வைராக்கியம், பல்கு வைராக்கியம் சொன்னீங்க. பல்கு வைராக்கியம்னா என்னன்னு அது பல்கு வைராக்கியம் அப்படின்னாக்க செயற்கையான துறவு. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை எதுவும் நான் உபயோகப்படுத்த மாட்டேன். உதாரணத்துக்கு ஒரு சன்னியாசி இருந்தார். அந்த சன்னியாசி என்ன சொன்னார்னா, நான் பணத்தை கையில தொட மாட்டேன். ரொம்ப ஃபேமஸ் அவரோட டயலாக், நான் பணத்தை கையில தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பிரபுபாத் என்ன சொன்னார், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு வந்து கொடு, நான் கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்துறேன் அப்படின்னு சொன்னார். அது பணத்தை தொடமாட்டேன்னு சொன்னது என்ன? பல்கு வைராக்கியம். லக்ஷ்மி அவங்க எப்படி பாக்குறாங்க, அது போக பொருளா பாக்குறாங்க, அதனால நான் தொடமாட்டேன்னு சொல்றாங்க. பிரபுபாதர் எப்படி பாக்குறாரு, அதை லக்ஷ்மியா பாக்குறாரு. லக்ஷ்மியை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ அந்த மாதிரி பிரபுபாதர் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினார். இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க நம்ம இங்க கோவில்ல ஏத்துற மாதிரி வழக்கு ஏத்தணும் அப்படின்னா எங்க போறது? அந்த நாள் இப்ப கிடைக்கும், இப்ப எல்லாம் அமேசான்ல ஆர்டர் பண்ணா இப்ப எல்லாம் கிடைக்கும். பட் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, அமெரிக்கால போயிட்டு நான் விளக்கேற்றணும் பகவானுக்கு, அதே மாதிரி திரி போட்டு இந்த மாதிரி தான் நான் விளக்கேற்றணும் அப்படின்னா நடக்குமா? பிரச்சாரம் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விக்கிரக சேவை பண்ண வச்சாதான் அவங்களால பகவானோட கனெக்ட் ஆக முடியும். நம்மளால நாமத்தோட மட்டுமே நம்ம கனெக்ஷன் அப்படி நமக்கு முடியாது. ஸ்ரீ விக்கிரகத்தையும் நம்ம ஆராதிக்கணும். அதனால பிரபுபாதர் எல்லாத்தையும் யுக்த வைராக்கியமா பார்த்தார். எல்லாத்தையும் பயன்படுத்த மெழுகுவத்தி கொண்டு கூட மெழுகுவத்தி வச்சு ஆர்த்தி பண்ண வச்சார். மெழுகுவத்தி வச்சுட்டு அதுலேருந்து ஊதுபத்தி ஏற்றிக்கிறது, அந்த மாதிரி என்ன பொருள் கிடைக்குதோ அதை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். ஸோ அது யுக்த வைராக்கியம். இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு ஒதுக்குறது பல்கு வைராக்கியம்.
எல்லாமே பஞ்சபூதத்திலேருந்து வந்தது தானே, இல்லையா? அதனுடைய பகவானுடைய சக்தியிலேருந்து கிடைச்ச பொருள்களை பகவானுக்காக நம்ம உபயோகப்படுத்தணும். தேங்க்யூ ஸோ பிரபுபாதர் தான் வந்து, ஏன் எல்லாரும் அட்மிட் பண்றாங்கன்னு தெரியலையே. பிரபுபாதர் வந்து ஃப்ளைட்ல போனார், பிரபுபாதர் கார்ல போனார், பிரபுபாதர் வந்து மைக் யூஸ் பண்ணார், பிரபுபாதர் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணார், பிரபுபாதர் வந்து புக்ஸை பிரிண்ட் பண்ணார். ஸோ மாடர்னாக என்னென்ன கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றாங்களோ எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். இது யார்கிட்டேருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, அவருடைய ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி. அவர் தான் முதல்ல வந்து இந்த மாதிரி நாளிதழ்களை கொண்டு வந்தார். டெய்லி மேகசின் கொண்டு வந்தது அவர் தான். அப்படி கொண்டு வந்து அப்போ ஒரு நிருபர் அவர்கிட்ட கேட்குறார், என்னது இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ஆன்மீக விஷயத்துக்கு டெய்லி பத்திரிக்கையா, இது எதுக்கு டெய்லி இதெல்லாம் உங்களாலெல்லாம் டெய்லிலாம் பத்திரிக்கைலாம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ அப்போ பக்தி சித்தாந்த என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்துல ஒரு கால் பகுதி தான். நீ இந்த கால் பகுதியில நடக்கிற விஷயத்துக்கே காலம்புற ஒரு பத்திரிக்கை, சாயந்தரம் ஒரு பத்திரிக்கை கொண்டு வருவேன் அப்படின்னா, நாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பத்திரிக்கை அடிக்க முடியும்னா, அத்தனை செய்திகள் இருக்கு அப்படின்னு. ஆன்மீக உலகத்தை பத்தின செய்திகள் அத்தனை இருக்கு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பத்திரிக்கை கொண்டு வரலாம், நீ படிக்க தயாரான. அது மாதிரி எல்லாத்தையும் யுக்த வைராக்கியம், அதாவது பகவானுடைய படைப்புல தான் எல்லாமே பகவானுடைய சக்தி தான், அதனால அதை வந்து பகவானுக்காக பயன்படுத்துறது. ஸோ ஒரு தடவை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் வந்து சன்னியாசி உடையெல்லாம் எடுத்துட்டு நல்ல ஆங்கிலேயர்கள் மாதிரி உடை அணிஞ்சு ஒரு பெரிய மீட்டிங்க்கு போனார். அப்போ வந்து கேட்டாங்க, என்ன ஒரு சன்னியாசியா இருந்துக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வரீங்களே அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த உடையில வந்தா நீ பகவானை பத்தி கேட்ப அப்படின்னா இந்த உடையில வரதுல என்ன தயக்கம் இருக்கு? இதே நான் சன்னியாசி உடையில வந்தா எல்லாரும் ஏஞ்சி போயிடுவீங்க, யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் போயிடுவீங்க. ஆனா இந்த உடையில வரும்போது கம்பீரமா நீங்க எல்லாரும் இப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து இஸ் என்ன சொல்றது, ஒரு சிம்ம குரு அவர். ஏகாதசி விரதம் கூட அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றார், நான் ஏகாதசி நிர்ஜலம் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மடத்துல சுருண்டெல்லாம் படுத்திருக்க கூடாது, இது வந்து பிரச்சார இயக்கம், அதனால உன்னால முடியாது, சாப்பிடாம முடியாது அப்படின்னா நீ தானியம் சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்கிறார். தானியம் சாப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணு அப்படிங்கிறார். அதுக்காக நம்ம தானியம் சாப்பிடக்கூடாது சொல்றேன். அந்த அளவுக்கு அவர் வந்து யுக்த வைராக்கியத்தை ஃபாலோ பண்ணார். அதை அப்படியே பிரபுபாத் ஃபாலோ பண்ணார். பக்தி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் வந்து புஸ்தகங்களை பிருகத் மிருதங்கம் அப்படின்னு சொன்னார். அச்சடிக்கிற அந்த இயந்திரங்களை பிருகத் மிருதங்கம், அதாவது மிகப்பெரிய மிருதங்கம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஒரு இடத்துல மிருதங்கம் வாசிச்சு கீர்த்தன் பண்ணோம்னா கொஞ்சம் பேருக்கு கேட்கும் இல்லையா, சுத்தி இருக்கிற அந்த ஏரியால இருக்கிற கொஞ்சம் பேருக்கு கேட்கும். ஆனா புஸ்தகம் எல்லை இல்லாம பறந்து போகும் இல்லையா, அதுக்கு எல்லையே கிடையாது புஸ்தகங்களுக்கு. அதனால அவர் வந்து பிருகத் மிருதங்கா அப்படின்னு சொன்னார். ஸோ அதை அப்படியே பிரபுபாதர் ஃபாலோ பண்ணார். அந்த யுக்த வைராக்கியத்தை பிரபுபாத் ஃபாலோ பண்ணார். ஃபல்கு வைராக்கியம்னா இது இது கூடாது, இது கூடாது, இது கூடாது. இப்போ பார்க்குறோம், நம்ம ஜூம் மீட்டிங்கில் படிக்கிறோம், ஓ ஜூம் மீட்டிங்கா, இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு இதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா பிரச்சாரம் நடந்திருக்குமா? இதை கொண்டு வந்தது எங்களுடைய குரு மகாராஜாரான திரு தயபதாக சுவாமி குரு மகாராஜ். அவர் தான் வந்து இந்த குவாரண்டைன் டயத்தில் இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அது உலகம் முழுக்க இப்போ பத்திக்கிச்சு ஆன்லைன் ப்ரீச்சிங். அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஆன்லைனில் ப்ரீச்சிங்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்தார், ஆன்லைனில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்தார். வீட்டுக்கு வந்து ஆஃபரிங் ஏற்றுக்கிட்டார், ரத யாத்திரா நடத்தினார், எல்லாம் பண்ணார் ஆன்லைனில். ஸ்க்ரீனில் அப்படியே ரதம் வரும், நாங்கள்லாம் ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்ணி எல்லாம் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருப்போம். இப்போ எங்கிட்ட எங்கள் வீட்டுக்கு ஜெகநாதர் வரார் அப்படின்னா உடனே அந்த ஆஃபரிங் வைப்போம். அப்போ குருமராஜ் அதை பார்ப்பார். அந்த மாதிரிலாம் அவர் பண்ணார். ஸோ மக்களை வந்து எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும், விட்டா ஒரு வருஷம் விட்டா என்ன ஆயிடுவாங்க, அவ்வளோதான், மறந்தே போயிடும். அதனால அவர் பார்த்தார், இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங்கை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் நம்ம பயன்படுத்துறது யுக்த வைராக்கியம், எல்லாத்தையும் ஒதுக்குறது பல்கு வைராக்கியம், போலியான துறவு. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், பாண்டவர்களின் துறவு. 43வது பதம் படிக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டா?
क्षीरवास மாதாஜி. निराहारो बद्धवान् मुक्तमूर्धजः दर्शयन् आत्मनो रूपं जडोन्मत्त पिशाचवत् अनवेशमानो निरகாத் அஸ்ருண்வன் பதிரோ யதா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திருத்தராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு யுதிஷ்டிர மகாராஜன் கிழிந்த ஆடையை அணிந்து கெட்டியான உணவு வகைகளை கைவிட்டு தலைவிரி கோலத்துடன் பேசுவதை நிறுத்தி கொண்டார். இவை அனைத்தும் சேர்ந்து அவரை ஒரு வேலையற்ற துஷ்டனைப் போல அல்லது பித்தனைப் போல காட்சியளிக்க செய்தது. அவரது சகோதரர்களின் தயவை அவர் நம்பி இருக்கவில்லை. மேலும் ஒரு செவிடனைப் போல அவர் எதையும் கேட்கவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் துறந்து கடகடன்னு வீட்டை விட்டு போக ஆரம்பிச்சிடறார். மைத்திலி மாதாஜி பொருளுரை படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். இவ்வாறு எல்லா புற விவகாரங்களிலிருந்தும் விடுபட்ட அவர் அரச வாழ்வையும் குடும்ப கௌரவத்தையும் முற்றிலும் துறந்தார். மேலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தம்மை ஒரு ஜடம் போலவும் பித்து பிடித்த துஷனை போலவும் அவர் காட்டிக்கொண்டார். இதுவரை அவருக்கு உதவி வந்த அவரது சகோதரர்களின் தயவையும் அவர் துறந்தார். முற்றிலும் சுதந்திரமான இந்நிலை தூய அச்சமற்ற நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ எப்பவுமே யுதிஷ்டிர மகாராஜர் அவருடைய தம்பிகளை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. பிறந்ததுலேருந்தே அவங்க பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்து கிடையாது. பாண்டவர்கள் எப்பவுமே ஒன்னாதான் இருந்திருக்காங்க. ஆனா கடைசி சமயத்துல என்ன பண்றார், அவங்கள கூட எதிர்பார்க்காம அவர் தனியா கிளம்பி போயிடுறார். உதீசிம் பிரவேசாஷம் கத பூர்வம் மகாத்மபிஹி ஹிருதி பிரம்ம பரம் தியாயன் நாவர்த்தேத யதோ கதஹ. பிறகு அவர் பரமபுருஷ பகவானை பற்றிய சிந்தனையில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்காக இதற்கு முன் அவரது முன்னோர்களும் மகான்களும் ஏற்ற வழியை பின்பற்றி வடக்கை நோக்கி புறப்பட்டார். மேலும் சென்ற இடமெல்லாம் இதே முறையில் தான் அவர் வாழ்ந்தார். இங்கேருந்து நடந்து போகணும், ஒரு இடத்துக்கும் நடந்துதான் போகணும். இப்ப தேரெல்லாம் கிடையாது. இவர் அரசர் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் துறந்துட்டார் இல்லையா? அதனால போற வழியில இதே முறையில தான் வாழ்ந்தார். அப்படின்னாக்க எங்கேயுமே அவருடைய தோற்றத்தை பத்தி அவர் கவலைப்பட்டுக்கல. அந்த மாதிரி தான் இருந்தார். அப்படி இருந்து திடமான ஆகாரம் எடுத்துக்காம என்ன தண்ணியோ இல்லை என்ன கிடைக்குமோ அதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே அவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். யுதிஷ்டிர மகாராஜன் அவரது முன்னோர்கள் மற்றும் பகவானின் சிறந்த பக்தர்கள் ஆகியோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றினார் என்பது இப்பதத்திலிருந்து தெளிவாகிறது. உலக மக்கள், குறிப்பாக உலகின் ஆரியாவர்த்த பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள் வர்ணாசிரம தர்ம முறையை உறுதியாக பின்பற்றி வந்தனர். வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் எல்லா குடும்ப தொடர்புகளையும் கைவிடுவதன் முக்கியத்துவத்தையே அந்த வர்ணாசிரம தர்ம முறை வற்புறுத்துகிறது. இதற்கேற்பவே முன்பு கல்வியும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. எனவே யுதிஷ்டிர மகாராஜனை போன்ற மரியாதைக்குரிய ஒருவர் தன்னுணர்வையும் பரமபதத்தையும் அடைவதற்காக எல்லா குடும்ப தொடர்புகளையும் துறக்க வேண்டியதாயிற்று. எந்த அரசரும் மரியாதைக்குரிய நபர்களும் சாகும் வரை குடும்ப வாழ்வை தொடர மாட்டார்கள். ஏனெனில் அது தற்கொலைக்கு சமமானதென்றும் மனித வாழ்வின் பூரணத்துவத்தை அடைவதற்கு எதிரானதென்றும் கருதப்பட்டது. எல்லா குடும்ப சுமைகளில் இருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஒருவரை பூரணமாக அர்ப்பணித்துக் கொள்வதற்கு இம்முறை சிபாரிசு செய்யப்படுகிறது. ஏனெனில் இது அதிகாரப்பூர்வமான வழியாகும். குறைந்தது வாழ்வின் இறுதி கட்டத்திலாவது ஒருவர் பகவானின் பக்தராக வேண்டும் என்று பகவத்கீதையில் 18.62 அர்ஜுனனால் உறுதி செய்யப்படுகிறது. இவ்வாறாக வீட்டை துறந்து வடக்கு நோக்கி புறப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜன் அவரது முன்னோர்கள் மற்றும் சிறந்த பக்தர்கள் ஆகியோரின் அடிச்சோடுகளை பின்பற்றி இடைவிடாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையிலே ஆழ்ந்திருந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அந்த நாள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த குருகுல கல்வி முறை இருந்த போது அப்போ அவங்க குருகுலத்துல ஒரு 20 வருஷம் குறைஞ்சபட்சம் குருவோட அந்த கீழே இருந்து படிக்கும் போது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் போது அதுக்கப்புறம் அவங்க கிரகஸ்த வாழ்வுக்கு வந்தாலும் ஒரு 25 வருஷம் கிரகஸ்த வாழ்வு, அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கும். விடுபடுறதுக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வாழ்க்கையில முதல் பகுதியிலே எப்படி இருந்துட்டாங்க, குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருந்து குருகுலத்துல இருந்து குருவுக்கு சேவை பண்ணி பழகிட்டாங்க. இது நடுவுல வந்து சேர்ந்ததுதான் கிரகஸ்த வாழ்க்கை கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க துறவு வாழ்க்கைக்கு போறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்.
பாஞ்சசோர்த்துவம் மனம் ரஜித் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 50 வயசுக்கு மேல குடும்பத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு. மேபி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது இப்போ வந்து யாரும் 20-25 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. எல்லாம் 30க்கு மேலே தான் யோசிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே. பெண்களே யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எங்க ஆண்களை பற்றி சொல்றது. ஆக என்ன இப்போ எப்படி கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்து 25 வருஷம் கணக்கு வச்சுக்கலாம். எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு 25 வருஷம் கணக்கு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும், காட்டுக்கெல்லாம் போகலன்னாலும் முழுமையாக கிருஷ்ண பக்திக்கு தங்களை அர்ப்பணிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து குடும்பத்திலேயே பற்று வச்சுக்கிட்டு இருக்காம, கடைசியில வந்து நம்ம பகவானை நோக்கி, பகவானுடைய நாம வேற எதை பத்தியும் சிந்திக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும். மாதாஜி, ஒரே ஒரு கொஸ்டின் மாதாஜி. சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு இருந்து வடக்கு நோக்கி போறாங்கன்னு சொல்றாங்கல்ல மாதாஜி, வடக்கு ஏன் மாதாஜி இதா சொல்றாங்க? ஏன்னா வடக்குல தானே இமயமலை இருக்கு. ஓ, இமயமலைக்காகவா மாதாஜி? வடக்கு நோக்கி அப்படிங்கிறது இமயமலைக்கு போறதுக்கான இது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லா ஒரு திசைக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா? ஆமா மாதாஜி. இப்ப நம்ம வந்து வடக்கு நோக்கி தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன் தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்றோம்னா ஆயுள் குறையும் இல்லையா? கிழக்கு நோக்கி படுத்தோம் அப்படின்னாக்கா ஆயுள் கூடும். நம்மளுடைய அந்த கிரணங்கள், சூரிய கிரணங்கள் நேரா வருது, கிழக்கு நோக்கி படுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வடக்கு நோக்கி அப்படிங்கிறது மரணத்தை நோக்கி போறதுதான் வடக்கு நோக்கி போறது. அதனால அவங்க வந்து இமயமலையும் வடக்கு பகுதியில இருக்கு. இமயமலை வந்து ரொம்ப பொருத்தமான இடமா இருக்கு யோகிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் பொருத்தமான இடமா இருக்கு. அங்க போய் அவங்க யோகம் பயிற்சி பண்றதுக்கு. அதனால அவங்க ஏற்கனவே ஹஸ்தினாபுரம் டெல்லியில தானே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனா அவங்க இமயமலைக்கு போயிடலாம். அதனால அவங்க வந்து அந்த மாதிரி போறாங்க. பொதுவாகவே வடக்கு திசை அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு உகந்த திசை. பகவானுடைய இதை கூட வடக்கு நோக்கி வைக்கலாம். நம்ம ஆல்டர் வைக்கும்போது பகவான் வந்து வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம வந்து அந்த பக்கம் உட்காந்து சாப்பிடக்கூடாது, வடக்கு பக்கம் உட்காந்து சாப்பிடக்கூடாது, வடக்கு பக்கம் நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சர்வேதம் அனு நிர்ஜக்மூர் ராதர கிருத நிச்சயாக கலினா தர்ம மித்ரேன திருஷ்டுவா ஸ்பிருஷ்டா பிரஜாபுவி. உலகம் முழுவதிலும் கலியுகம் பரவிவிட்டதையும் தீய பழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாகி விட்டதையும் கண்ட யுதிஷ்ட மகாராஜனின் இளைய சகோதரர்கள் அவர்களது மூத்த சகோதரரின் பாத சுவடுகளை பின்பற்ற முடிவு செய்தனர். அடுத்து இவங்கெல்லாம் என்ன பண்ணல, அப்பாடா திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ மண்டையை போடுவான், திண்ணை எப்போ காலியாகும், நமக்கு இப்போ ராஜ்யம் கிடைச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஆண்டு அனுபவிக்கலாம். இது இந்த காலத்து மனநிலை. ஆனா பாண்டவர்கள் அந்த மாதிரி நினைக்கல. யுதிஷ்ட மகாராஜன் கிளம்பி போனாரா இல்லையோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஓகே நாமளும் இனிமே இருக்கக்கூடாது, ஏன்னா கலியுடைய ஆதிக்கம் அதிகமா பெருகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அவங்களுடைய அண்ணனுடைய அதே அந்த பாதையை அவங்களும் ஃபாலோ பண்ணி போறாங்க. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளரை தந்த ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். யுதிஷ்ட மகாராஜனின் இளைய சகோதரர்கள் பேரரசரின் உத்தரவுப்படி நடப்பவர்களாகவும் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அறிவதற்கு போதுமான பயிற்சி பெற்றவர்களாகவும் இருந்தனர். எனவே தங்களுடைய மூத்த சகோதரரை பின்பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டை செய்ய அவர்கள் முடிவு செய்தனர். சனாதன தர்ம கொள்கைகளின்படி ஆயுளில் பாதி பாகம் முடிந்ததும் ஒருவர் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று தன்னுணர்வு பாதையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் முறை முன்னதாகவே திட்டமிடப்படுவதில்லை. சில சமயங்களில் ஓய்வு பெற்றவர்கள் வாழ்வின் இறுதி நாட்களை எப்படி கழிப்பது என்பதை அறியாது திகைக்கின்றனர். பாண்டவர்களை போன்ற அதிகாரிகளால் தீர்மானிக்கப்பட்ட வழி இங்கு அளிக்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டை வளர்ப்பதில் ஈடுபட்டனர். ஸ்ரீதர் சுவாமியின் படி தர்ம, அர்த்த மற்றும் முக்தி ஆகியவை சிலர் நினைப்பதை போல் வாழ்வின் இறுதி நோக்கங்கள் அல்ல. கிட்டத்தட்ட அவை வாழ்வின் இறுதி நோக்கத்தை அறியாதவர்களால் பின்பற்றப்படுகின்றன. வாழ்வின் இறுதி நோக்கம் பகவத்கீதையில் 18.64 பகவானாலேயே சுட்டி காட்டப்பட்டு உள்ளது. பாண்டவர்கள் தயங்காமல் அதை பின்பற்றும் அளவிற்கு நுண்ணறிவு படைத்தவர்களாக இருந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க.
அவங்கள பற்றி அப்போ எங்களால் நேராக போக முடியல. அதனால ஊருக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம். அங்கே போன போது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, அந்த வீட்டில் அவங்க பொண்ணு அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, அப்பாவுக்கு ஒன்றும் முடியல, ரொம்ப முடியல. அதனால மாடியில் தனியாக ஒரு ரூம் அவருக்குன்னு வச்சு ஒரு டிவி வச்சு கொடுத்துட்டோம். சாப்பாடெல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டோம். அவர் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்க வேண்டியது. என்ன ஆச்சு, அவருக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபோது, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த மாத்திரை எல்லாம் அங்கேயே தான் கிடக்கு. அவர் மாத்திரையே சாப்பிடல, எல்லாத்தையும் வந்து எங்கேயோ அப்படியே தூக்கி தூக்கி போட்டே இருந்திருக்கிறாரு, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரபுபாதர் நீங்க சொல்றாரு, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரிட்டையர் ஆகிட்டு அவர் வந்து சுறுசுறுப்பாக இருந்து நிறைய கடைகளில் போய் எல்லாம் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் கடைசியில் வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களை எப்படி கழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. டிவி இருந்தால் போதும், டிவி பார்த்துட்டு வேலைக்கு சாப்பிட்டு உட்காந்துருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கொடுமையான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா படிக்கிற பசங்க வீட்டில் இருக்காங்க. அப்போ டிவி போட்டால் அவங்க படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். அதனால அப்பாவை நாங்கள் தனியாக மாடியில் ஒரு ரூம் வச்சு அவருக்கு டிவி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ கிருஷ்ணபக்தி இல்லாமல் மக்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஜபம் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறோம்ல, அது கடைசியில் தானே, கடைசியில் பார்த்துக்கலாமே, அப்போ சொல்லிட்டா போச்சு அப்படின்னு நினைக்கிறோம்ல, வரவே வராது. ரொம்ப கஷ்டம், அந்த எண்ணமே வராது. பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரவே வராது. அதனால தான் கௌமார ஆச்சரேத் பிராக்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரகலாதர் சொல்றார், கௌமார ஆச்சரேத் பிராக்யம் தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜென்ம தத்தபி அதுர்வம் அத்தத்தம் அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த மானிட வாழ்க்கை அப்படிங்கிறது துர்லபம், அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் உடனே சொல்லுவாங்க, ஆமா ஆமா தெரியும் தெரியும், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. என்ன அரிது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப அதே சினிமா, அதே டப்பாங்குத்து பாட்டு, அதே தான். அப்ப என்ன அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது தெரியும்? ஸோ பிரபுபாதா நம்ம கண்ணை திறந்து வைக்கிறார். இந்த மாதிரி அரிதான ஒரு பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, இதை அர்த்தமுள்ளதா மாத்திக்கணும். இந்த பிறவியை நாம அர்த்தமுள்ளதா மாத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கௌமார ஆச்சரேத் பிராக்யம், 5 வயதுல இருக்கும் போதே பாகவத தர்மத்தை ஒருத்தர் வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடணும். வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரமோ சொல்லித்தரலையோ, அவங்களுக்கு வந்து பகவானுடைய சேவையில எப்படி ஈடுபடுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். டெய்லி பகவான் முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ண சொல்லி கொடுக்கணும். விழுந்து நமஸ்காரம் பண்ணி பகவானுக்கு ஒரு பூ வைக்கிறது, இல்லை ஒரு பழம் வச்சு ஆஃபர் பண்ணுறது, ஜபமாலை, சின்ன ஜபமாலை 24 மணி மட்டும் இருக்கிற ஜபமாலையை கொடுத்து இதில் ஜபம் பண்ணுன்னு சொல்கிறது, ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கறது, இல்லைன்னா நம்ம பாசுரங்கள் சொல்லி கொடுக்கறது, ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள பகவானோட தொடர்பு கொள்ள வைக்கணும். அப்படி பண்ணாதான் பிற்காலத்தில் அவங்க வந்து இந்த பக்தி வாழ்க்கையை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பிரபா சொல்ற, இது திட்டமிட்டப்பட, இதெல்லாம் வந்து தீர்மானிக்கப்பட்ட வழி அப்படிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டம்தான். இதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது கோடு போட்ட மாதிரிலாம் பண்ணிட முடியாது. ஆனாலும் நம்ம முயற்சியை நாம பண்ணணும். தே சாது கிருத சர்வார்த்த ஞாத்வாத் யந்திகம் ஆத்மனக மனசா தாரயாமாசூர் வைகுண்ட சரணாம்புஜம். அவர்கள் அனைவரும் மத கொள்கைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றினர். அதன் பலனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் தான் அனைவருக்கும் முடிவான புகலிடம் என்று சரியாக முடிவு செய்து அவரது பாதங்களை இடையராது தியானித்தனர். ஸோ வைகுண்ட சரணாம்புஜம், வைகுண்ட அப்படின்னா இந்த இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அவருடைய பாத கமலங்களை அவங்க தியானம் பண்றாங்க. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. முற்பிறவிகளில் புண்ணிய கர்மங்களை செய்து எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டவர்களால் மட்டுமே பரம புருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பத்ம
பாதங்களில் மனதை ஒருமுனைப்படுத்த இயலும் என்று பகவத்கீதையில் 7.28 பகவான் கூறுகிறார். பாண்டவர்கள் இப்பிறவியில் மட்டுமல்லாமல் முற்பிறவிகளிலும் கூட சிறந்த பக்தி தொண்டை எப்பொழுதுமே நிறைவேற்றி வந்துள்ளனர். எனவே தங்களது மனங்களை பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பாத கமலங்களில் அவர்கள் பதிய செய்தது மிகவும் விவேகமான செயல்தான். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ ஆகிய கொள்கைகள் பாவ விளைவுகளிலிருந்து விடுபடாதவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பது ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தியின் கருத்தாகும். மேற்கூறிய 4 கொள்கைகளால் கரைப்படுத்தப்பட்டுள்ள அத்தகைய மனிதர்களால் பகவானின் கமல பாதங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வைகுண்டலோகம் பௌதிக ஆகாயத்திற்கு வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ளது. பௌதிக வெளி பகவானுடைய ஜடசக்தியின் துர்கா தேவி கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் வைகுண்டலோகமோ பகவானுடைய அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து பகவத்கீதை ஸ்லோகங்கள் வரிசையா ஒவ்வொரு பொருளுரையிலும் பிரபாத் கொடுத்திருக்காரு. போன பொருளுரையில 1864 சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் ரஜ சோ பகவான் சொல்றார், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என் ஒருவனையே சரணடை, நான் உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்து காப்பாத்துறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்றார். சோ பகவான் சொல்ற கவலைப்படாத அதை மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது, மொத்தமா ஸ்லோகத்தை சேர்த்து எடுத்துக்கணும். சர்வதர்மான் பரித்தெஜ்ஜ மாம் ஏகம் சரணம் ரஜ, இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கணும். பகவான் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில, கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாவம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எல்லா விதமான நம்ம இந்த தர்மங்கள் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷ இந்த வழியை விட்டுறணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் பாகவத்தினுடைய நோக்கம். நமக்கு திடீர்னு குழப்பம் வந்துடும், இதனடா இது தர்ம அர்த்த காம மோக்ஷம் இந்த வழியை விடணுமா, என்னது இது சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிற வழியை எதுக்காக விடணும் அப்படின்னு பாகவத்துல ஆரம்பத்திலே நம்ம பார்த்துட்டோம். 2வது ஸ்லோகத்துல, முதல் அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, தர்ம புரோஜித கைத்தவோ அத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்தியம் வாஸ்தவம் சிவதாம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தே கிம்பா பரைரீஸ்வரக சத்யோ ஹிருதி அவருத்தியதே அத்திர சுஷ்ருபீஷ் தக்ஷணாத் அப்படின்னு. தர்ம புரோஜித கைத்தவ, கைத்தவ அப்படின்னா ஏமாற்றக்கூடிய தர்மங்கள். ஏன் இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷம் வந்து ஏமாற்றக்கூடிய தர்மம்னு சொல்லப்படுது? பல நோக்கு செயல்களுக்காக செய்யறதுனாலே மாதாஜி. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா பதில் கரெக்டான பதில் இல்ல. சரியான பதில் என்ன? எதுக்காக தர்மார்த்த காம மோட்சம் வந்து தர்மத்தின் படி பணம் அது மோட்சத்தை மட்டும்தான் மாதாஜி தருது. பகவான போய் நம்ம சேர்ற வழி வந்து நமக்கு சொல்றது கிடையாதுன்னு நினைக்கிறேன் மாதாஜி. ஓகே, சரி. திரும்ப திரும்ப நம்ம இங்க பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே, அதுவும் ஓகே. அப்புறம் தர்மத்தின் படி பணம் சம்பாதிச்சு அதன்படி ஆசையை நடத்தி அதன்படி மோட்சத்திற்குள்ள பாதையை தேடலாம் அப்படிங்கிறதா மாதாஜி. அதையே நிராகரிக்கணும். பார்க்க நல்லதானே இருக்கு, தர்மத்துப்படி பொருள் சேர்க்கணும், அதுபடி நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் முக்தி அடையலாம், நல்லா தானே இருக்கு. ஏன் வந்து அது தவறுன்னு சொல்லப்படுது இங்க? பகவானுக்கு பக்தி தொண்டணும்னு வராதுனாலே எல்லா நேரமும் சேவை செய்ய முடியாது. இப்ப பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நமக்கு அதுல கொஞ்சம் டைம் போயிடும். எல்லா நேரமும் நம்ம பகவானுக்கு சேவை செய்ய முடியாது. இப்ப என்ன நம்ம என்ன பணம் சம்பாதிக்காமல இருக்கோம்? சும்மாவா ஓடுது குடும்பம்? ஆத்மாவின் விருப்பத்துக்கு எதிராக செயல்படுகிறோம். ஆத்மாவின் விருப்பத்துக்கு எதிராக செயல்படுகிறோம். ஒரே போட்டாங்க. பணம் சம்பாதிக்கிற மாதாஜி, அந்த பணத்தை வந்து பகவானுக்கு நாம அவருக்கு இது பண்ணணும் மாதாஜி, அவருக்கு வந்து செயல்படும். இல்ல, பௌதிக வாழ்விலேயே இருக்கிறோம், ஆன்மீக வாழ்வுக்கு வர முடியல, அப்படி சொல்லலாம். ஓகே, நிறைய ஆன்சர் சொல்லிட்டீங்க. என்ன காரணம்னு பார்க்கலாம். சோ இந்த தர்மார்த்த காம மோக்ஷம் இந்த 2வது ஸ்லோகத்தோட பற்போட்டை திரும்ப ஒருத்தர் நீங்க படிச்சு பாருங்க. பாகவதத்துல முதல் அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துடைய பொருளுரைய திரும்ப படிச்சு பாருங்க. தான் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க். எதுக்காக அப்படின்னாக்க, இப்போ இந்த பாகவதம் வந்த காரணமே அதுதான்.
பேசிக்க விட்டுட்டீங்க, பேசிக்கா மறந்து போயிட்டீங்க. எதுக்காக வியாசதேவர் பாகவதத்தை எழுதுறதுக்கான முயற்சியில இறங்கினார்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த 6 கேள்விகள் பகவானை பற்றி அவர் வந்து வேதங்கள் எல்லாம் சொன்னாரு. அதனால மக்கள் வந்து பலநோக்கு செயல்கள் தான் ஈடுபட்டாங்க. பகவானை பற்றி புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு நாரதர் சொன்னார். பாத்தீங்களா? இப்ப வரீங்க பாருங்க. சோ இந்த தர்மார்த்த காம மோட்ச வழிமுறை என்ன பண்ணுது நம்மள அப்படின்னாக்க, அந்த பலநோக்கு கர்மங்கள்லயே நம்மளை ஈடுபடுத்த வைக்குது. பகவானுடைய பக்தியை நேரடியா அதுல எதுவும் கிடையாது. இதுல என்னாச்சு, அதோட டேஞ்சரஸ் என்ன அப்படிங்கிறத நாரதர் ரொம்ப விரிவா சொன்னார். இதெல்லாம் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே மறக்கக்கூடாது. நாரதர் என்ன சொன்னாரு, ஏற்கனவே எல்லாம் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க வேதங்கள் சொல்லியிருக்குங்கிற பேர்ல இன்னும் கொஞ்சம் நல்ல பைத்தியம் பிடிக்க வச்சுட்டீங்க. ஏற்கனவே அவன் வந்து புலனின்பம்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தர்மார்த்த காம மோட்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து புலனின்பம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிட்டாங்க. அப்போ மக்கள் என்ன ஆயிட்டாங்க, பக்தியே யாரும் பண்றது இல்லை, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. அதுக்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க. இந்த உங்க அவதார நோக்கம் அப்படிங்கிறது பகவானை பத்தி சொல்றதுக்காக தானே அவதரிச்சிங்க. அதை செய்யாம எதுக்கு இதை பண்ணீங்க? இப்ப கலியுகம் போக போக என்னாச்சு, தர்மமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. எது ரெண்டு தான் பிரதானம் இருக்கு, அர்த்தமும் காமம். சோ இப்ப இந்த அர்த்தம் இன்னும் நல்ல டீட்டெயிலா, இன்னும் நல்ல டீப்பா புரிஞ்சுக்கோங்க. இந்த அர்த்தம்னா பணம். இந்த பணம் எனக்கு எந்த வழியிலையாவது கிடைக்கும் அப்படின்னா நான் எதுக்கியா சாமி கும்பிடணும்? இந்த பணம் எனக்கு நீ சாமி கும்பிட்டாதான் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டே இருக்கும்போது, இல்ல நான் போய் ஒரு ஹேண்ட்பேக் அப்படி திருடிட்டு வந்தா கூட எனக்கு அதுல பணம் கிடைக்குது அப்படின்னா, அப்போ எதுக்கியா நான் சாமி கும்பிடணும்? எனக்கு எந்த வழியிலயும் பணம் கிடைக்குது, நான் எப்படியோ வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். அந்த கதி தான் இன்னைக்கு கலியுகத்துல இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். ஒருத்தர் பாக்கெட்ல இருக்கிறத இன்னொருத்தர் அபகரிக்க பாக்குறாங்க. அது அலுவலகமா இருந்தாலும் சரி, தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அவன் பதவியை இவன் படிக்கலாமா, அவங்கள்ட்ட இவங்க எடுத்துக்கலாமா, எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே கொள்ளை கூட்டமா தான் இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தம் காமம், அதையும் எப்படி வேணா அனுபவிக்கலாம். தர்மத்தைப்படி காமத்தை அனுபவிக்கணுங்கிறது கிடையாது, தர்மத்தைப்படி அர்த்தம் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது. இதை நாரதர் முன்னாடியே சொல்லிட்டார். இந்த நிலைமை தான் ஆகும். அதனால இந்த பாதை தர்மார்த்த காம மோட்ச அப்படிங்கிற பாதை ஏமாற்றக்கூடிய தர்மம், கைத்தவ தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாயிண்ட் நம்ம மறந்துட்டு பாகவதம் படிச்சோம்னா பிரயோஜனமே கிடையாது. நமக்கு என்ன தோணும், இவ்வளோ பெரிய ராஜா, இவ்வளோ உலகத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஏன் அங்கேயே அரண்மனையிலே இருந்து நாமஜபம் பண்ணிட்டு சும்மா இருந்திருக்க கூடாதா? எதுக்காக இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போய் எப்படி இதுக்கெல்லாம் வயசான காலத்துல எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அந்த நாள்ல இருந்த அந்த வழிமுறையை அவங்க ஃபாலோ பண்றாங்க. பட் இப்போ நமக்கு வந்து அதெல்லாம் சொல்லப்படலை. நம்மெல்லாம் வந்து இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பைத்திய மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு போகணும்லாம் சொல்லப்படலை. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரெஸ் லைக் எ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணியமா உடை உடுத்தணும். பிரச்சாரத்துக்கு போறோம் அப்படின்னா சுத்தமா இருக்கணும், நல்ல ஷேவ், ஆண்களா இருந்தால் நல்லா ஷேவ் பண்ணிக்கிட்டு நல்லா துவைச்சு நல்லா நீட்டான துணிகளை போட்டுக்கிட்டு பஞ்சகச்சம் குர்த்தா நீட்டா இருக்கணும், அழகா திலக் போட்டுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகும்போது ரொம்ப நம்ம பார்க்க தோட்டம், நம்ம எப்பவுமே சுத்தமா இருக்கணும். பிரச்சாரத்துக்கு போகும்போது இன்னும் நம்ம தனி கவனம் எடுக்கணும். ஸோ பிஹேவ் லைக் எ ஜென்டில்மேன், ட்ரெஸ் லைக் எ ஜென்டில்மேன் சொல்லியிருக்கார். பிரபுபாதர் வந்து நகம் வளர்க்குறது, தாடி மீசெல்லாம் வச்சுக்கிறதுலாம் அவர் வந்து எப்போவுமே அலோவ் பண்ணது கிடையாது. நான் வந்து சன்னியாசி பெரிய தாடி வச்சுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே ஷேவ் பண்ணி நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னாக்க சிம்பிள் காட்டன் சாரீஸ் அதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் பிரபுபாதர். சிம்பிளான காட்டன் புடவைகளை உடுத்திக்கிட்டு அவங்க வந்து எளிமையான தோற்றமாக இருக்கணும், ஆனால் கண்ணியமான தோற்றத்தோடு இருக்கணும். கண்ணியம் குறைஞ்சு நம்ம வந்து எங்கேயுமே நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ யுதிஷ்டிர மகாராஜர் எதுக்காக இந்த மாதிரி போனார், இப்போ எதுக்காக நம்ம வீட்டில இருந்தே நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலாம், வீட்டில இருந்து பயிற்சி பண்ணா கூட சாவி கொத்து ஏன் இடுப்புல தான் அப்படிங்கிற மனநிலையோட இருக்கக்கூடாது. அடுத்த தலைமுறை கிட்ட கொடுத்துடணும். கொடுத்து எப்படியோ பண்ணிட்டு போறாங்க. நமக்கு என்ன வந்தது? நம்மளுடைய நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது நாமளே பாம்போட வாய்க்குள்ள அகப்பட்டுட்டு இருக்கோமா, யாரை நம்ம காப்பாற்ற போறோம்? யார் சொன்னா இதை பாம்போட வாயில நம்ம அகப்பட்டிருக்கோம் அப்படின்னு? யார் சொன்னா?
சைத்தன்ய மகாபிரபு மாதாஜி. பக்த பிரகலாதன் இல்ல. யார் சொன்னா? இதெல்லாம் எப்படி மறந்து போகுது? நாரதர் சொன்னார் இல்லையா? நாரதர் யார்கிட்ட சொன்னார்? யுதிஷ்ட மகாராஜர்கிட்ட சொன்னார். எதுக்கு கவலைப்படுற? உங்க பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா பத்திலாம் எதுக்காக கவலைப்படுற? நீயே பாம்போட வாயில மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதனால நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நாம எங்கேருந்து இன்னொருத்தரை காப்பாற்ற போறோம்? ஸோ அதனால நாம சாவி கொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரீ ஆயிடணும். ஃப்ரீ ஆயிட்டு நம்ம கவனம் எல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்றதுலேயே நம்ம கவனம் செலுத்தணும். பகவானுக்கு சேவை செய்யறது எப்படி, பிரச்சாரம் பண்றது எப்படி, புஸ்தக விநியோகம் பண்றது எப்படி, இது மாதிரிலாம் நம்ம கவலைப்படலாம். இதுக்கு நான் கவலைப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ பகவத்கீதையில 7:19 இருக்கணும். இங்க மாறி இருக்கு. இல்ல இந்த கரெக்டா தான் இருக்கு. இது என்ன ஸ்லோகம்? முற்புறவிகள் புண்ணிய கர்மங்களை செய்து ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனா தே துவந்தம் மோக நிர்முக்தா. பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனா தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திடவ்ருதா. பாப புண்ணியம் இருமை சொன்னீங்க. அந்த கதை ஒண்ணு இது சொன்னீங்க. அந்த கதையோட இது இல்லையா? ஜகாய் ஆமா ஜகாய் மதை. ஏன்னா இதெல்லாம் இத்தனை கண்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ண பக்திக்கு வர முடியும்னா நம்ம யாரும் தர மாட்டோம். ஸோ மகாபிரபு கருணையோட நமக்கு அந்த கருணையை நமக்கு கொடுத்ததுனால நம்மளால ஜபம் பண்ண முடியுது. ஸோ இப்போ கிளியர் ஆச்சா? தர்மார்த்த காம மோட்ச வழிமுறை அப்படிங்கிறது எதனால தேவையில்லை, எதுக்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு? பிரபு மியூட் ஆயிட்டீங்க. இல்ல பாபங்கிறது முற்பிறவி இப்போ ரெண்டுமே. ஆமா புண்ணியங்கிறது ஓகே. முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் எல்லா பிறவியிலும் சில பாவங்கள் என்ன இருக்கணும்? நல்லிஃபை ஆயிருக்கணும். தத்யானோ திருக்தயா பக்தியா விசுத்த திஷனா பரே தஸ்மின் நாராயண பதே ஏகாந்த மதயோ கதிம் அவாபுர் துரவாபாம் தே அசத்பீர் விஷயாத்மபிஹி விதூத கல்மஷாஸ்தானம் ரஜேநாத்மனைவஹி. இவ்வாறாக இடையராத பக்திபூர்வமான சிந்தனையினால் விளைந்த தூய உணர்வின் மூலமாக பரமநாராயணரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆளப்படும் ஆன்மீக வெளியை அவர்கள் அடைந்தனர். வழி பிறழாமல் ஒரே பரமபுருஷனை தியானிப்பவர்களால் மட்டுமே இந்நிலை அடையப்படுகிறது. கோலோக விருந்தாவனம் எனப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வசிப்பிடத்தை பௌதிக வாழ்வில் ஆழ்ந்துள்ளவர்களால் அடைய முடியாது. ஆனால் பௌதிக கலங்கங்களை எல்லாம் முழுமையாக துடைத்துவிட்ட பாண்டவர்கள் அதே உடல்களுடன் அந்த வசிப்பிடத்தை அடைந்தனர். ஸோ தன்னுடைய பக்தனுக்கு பகவான் என்னதான் பண்ண மாட்டார் இல்லையா? அவங்களுக்கு அதே உடலுடைய கோலோகம் போற அளவுக்கு அவங்களுக்கு பகவான் மிகப்பெரிய ஒரு கருணையை கொடுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இங்க எனக்கு பகவத்கீதையுடைய ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது. வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக்கா ஹெனந்தாஷ்ட புத்தையோ அவ்யவசாயினாம். 2.41. வியவசா ஆத்மிகா புத்தி அப்படின்னா ஒரே குறிக்கோளை உடைய மனநிலை. ஒரே குறிக்கோள், மாறவே கூடாது. சிங்கிள் பாயிண்டட் டிவோஷன் அப்படி இருந்தது அப்படின்னாக்க அதுதான் இங்க பிரபுபா சொல்றார். அந்த குறிக்கோள் இருந்தது அப்படின்னா அந்த குறிக்கோளை நம்மளால எளிதாக அடைய முடியும். நீங்க இதை எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு போட்டியில பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதே ஒரே எய்ம் தான் இருக்கணும். அப்போ பல எய்ம் வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் ஒரு காரியம் பண்ண முடியாது. அந்த மாதிரி பகவானுடைய சேவை அப்படிங்கிற ஒரே மனநிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க, ஏன்னா இந்த சேவை பண்ணும்போது கூடவே கலைகள் முளைக்கும். பகவானுடைய இந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு கொடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பக்தி கொடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொடிக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த கொடியை வளர்க்கும் போது கூட என்ன முளைக்கும்? கலைகள் முளைக்கும். எப்படி ஒரு நெல் வயல்ல நெல் பயிரிடும் போது கலைகள் முளைக்குதோ அந்த மாதிரி கலைகள் முளைக்கும். இதை பக்தி வினோத் தாக்கூரர் பல கலைகளை சொல்றார். குட்டி டக்கா குட்டி நாட்டி, அதுக்கப்புறம் பூஜா லாபா பிரதிஷ்டா, இந்த மாதிரிலாம் பல கலைகளை அவர் சொல்றார். குட்டி நாட்டி அப்படின்னாக்க மற்ற வைஷ்ணவர்களிடம் தவறு கண்டுபிடிக்கிறது.
அவங்க சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தவறு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பேர் புகழுக்காக ஆசைப்படுறது. நான் தான் வந்து நல்ல ஒரு சிறந்த பக்தன் அப்படின்னு எல்லாரும் என்னை புகழணும் அப்படிங்கிற பேர் புகழுக்கு ஆசைப்படுறது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கிறது நமக்கு பெரிய பாடா இருக்கும் இல்லையா? ஆரம்பத்தில் வரும்போது ஜெபம் பண்ணுறது 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கிறது பெரிய காரியமா இருக்கும். அந்த 4 சட்டத்திட்டம் அப்புறம் ஈஸியாக போயிடும். அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஏகாதசி ஃபாலோ பண்ணுறதுலாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. அதெல்லாம் பண்ணிவிடுவோம், 16 மாலை ஜெபம் பண்ணிவிடுவோம், எல்லாம் பண்ணிவிடுவோம். அப்புறம் திரும்ப வந்து எந்த ட்ராப்பில் மாட்டிக்குவோம் அப்படின்னா இந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்குவோம். ஒன்று மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா பேர் புகழுக்காக ஆசைப்படுறது. நான் பெரிய ஆள் அப்படின்னு என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது. அதுக்கப்புறம் ஏதாவது பலன் எதிர்பார்க்கிறது. எந்தாவது நமக்கு இது மாதிரி இந்த சேவை செய்கிறோமே, இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பலனை எதிர்பார்க்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பூஜா லாபா பிரதிஷ்டா அப்படிங்கிறதுல வருது. ஜீவஹிம்சா, மற்றவங்களை துன்புறுத்துறது. கொல்ல மாட்டோம், ஆனால் மனதுனால பேச்சால நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, பந்தா பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி மற்றவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் துன்புறுத்துறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் கலைகள். நமக்கு தெரியாது இந்த கலை வளருது, எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேனே, கோலம் சூப்பராக இருக்கு மாதாஜி அப்படின்னு ஒன்றா மனசில், ஆஹா நம்மள மாதிரி யாரால போட முடியும், இவ்வளோ அழகாக போட்டோம் நம்ம அப்படின்னு நினச்சோம், அவ்வளோதான். ஸோ இது பகவானுடைய சக்தியினால, பகவானுடைய கருணையினால, அவருடைய திருப்திக்காக, அது பகவான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் பக்தர்களுடைய பார்வைக்காக, அவ்வளவுதான். நம்ம ஒரு கருவி தான். ஆக்சுவலாக எனக்கு கோலம் போட தெரியாது. உண்மையிலே பார்த்தோன்னா கோலம்லாம் போட தெரியாது. சின்ன சின்ன கோலங்கள் தான் போட தெரியுமே தவிர இவ்வளோ பெரிய கோலம்லாம் நான் என் வாழ்க்கையில் போட்டதே கிடையாது. இது அப்போ இப்போ யார் பண்ணுறா? பகவான் தானே பண்ணுறாரு, அவர் தானே பண்ணி கொடுக்குறாரு. நேற்று நைட்டு எனக்கு தூக்கம் கிடையாது. ஏன்னா எந்த டிசைனும் எனக்கு மனசில் வரவே இல்லை. இந்த ரெட் கலர் நாளைக்கு ஏகாதசிக்கு என்ன போடுறது, பட்டம் போடணும்னு மட்டும் ஆசை இருந்தது. ஆனால் அந்த பட்டத்தை எப்படி போடுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி பார்த்துட்டு பேசாமல் போய் படுத்துட்டேன். ஆனால் காலம்பரை அங்கே போய் ஒரு ரவுண்டு போட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு ஐடியா வந்தது. எல்லாம் வந்து செட் பண்ணி, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சும்மா நிற்க வச்சோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து என்னடா அது நம்ம சும்மா நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால கலர் ஃபில்லப் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எல்லா விதத்துலையும் யோசிக்கணும். நம்மளும் யோசிக்கணும், அவங்களுக்கும் சர்வீஸ் கொடுக்கணும். எல்லாத்தையும் யோசிச்சா தான் அந்த 1 ஹவரில் அதை நம்ம வந்து முடிக்க முடியும், இல்லைன்னா முடிக்க முடியாது. அப்போது பகவான் தானே அந்த புத்தியை அங்கே கொடுக்குறார். ஸோ அதனால இதில் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய முயற்சி தான், நம்ம முயற்சி மட்டும் பண்ணுறோம், அவ்வளவுதான். ஆனால் அது அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது பகவான் கொடுக்கறது தான். அந்த பணிவான மனநிலை நமக்கு வரணும். எந்த சேவை செஞ்சாலும் சரி. பெரிய கோவில் கட்டுறாங்க, இது வந்து சின்ன சேவை. கோலம் போடுறதுங்கிறது ஒரு சின்ன சேவை. ஆனால் இவ்வளோ பெரிய டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டேரியம் பெரிய கோவில் கட்டுறாங்க. அப்போது கோவில் கட்டும்போது ஆஹா நான் தான் கோவில் கட்டுறேன் பகவானுக்கு அப்படின்னு நினச்சோன்னா முடிஞ்சு போச்சு. பகவானுக்கு இந்த பிரபஞ்சமே அவரோடது, ஆன்மீக உலகம் அவரோடது, அவருக்கு இல்லாதது கிடையாது. அவருக்கு நாம் என்ன கொடுத்துட முடியும் இல்லையா? இவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கட்டுமே, பகவானுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு இந்த தேவையும் கிடையாது. அதனால பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பணிவோடு இருப்பாங்க, ரொம்ப எளிமையான மனநிலையோடு இருப்பாங்க. அதை நம்ம கற்றுக்கணும். அதனால பக்தி ஒரு பக்கம் வளர்க்குறோம், ஒரு பக்கம் கலைகளும் வளர்ந்தது அப்படின்னா நாம் ஊற்றுற தண்ணியெல்லாம் எதுக்கு போயிடும்? களை சாப்பிட்ரும். நம்ம பக்தி கொடி அப்படியே இருக்கும், வளராது. அதுக்கு இப்போ நீங்கள் ஜபம் பண்ணும்போது என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆசைப்படுறோமோ அதை பகவான் நமக்கு கொடுப்பார். ஜபம் பண்ணும்போது எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், அந்தஸ்து வேணும், எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மனசு ஆசைப்பட்டுட்டே இருந்துட்டு அதெல்லாம் கொடுத்துருவார் பகவான். ஈஸியாக கொடுப்பார், கவலையே கிடையாது. பேர் புகழுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது, எல்லாம் கொடுப்பார். ஆனால் பக்தி போயிடும். ஸோ அதனால எப்போவுமே நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை எல்லா பக்தர்களும் சொல்லுவாங்க, எல்லா புகழும் பிரபுபாதருக்கே, எல்லா புகழும் கௌரங்கருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது உதட்டுலேருந்து வரக்கூடாது. கொஞ்சம் புகழ் எனக்கு இருக்கக்கூடாதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேனே, கொஞ்சம் புகழ் நான் வச்சுக்கிறேனே, கொஞ்சம் புகழ் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேனே, அப்படி இருக்கக்கூடாது. 100% நம்ம டெடிகேட் பண்ணணும். 100% டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா எல்லா புகழும் கௌரங்கருக்கே, எல்லா புகழும் பிரபுபாதருக்கே அப்படிங்கிறது உள்ளத்துலேருந்து வரணும். அப்படி சொன்னோன்னா அப்போ நாம் பழச்சிக்கலாம். ஸோ இதுக்கு தான் நான் வந்து இந்த ஒரே மனம், இந்த கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாத மனதுக்காக சொல்கிறேன்.
ஏன்னா பக்தியில இந்த 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறது, 16 மாலை ஜெபம் பண்றது, ஏகாதசி விரதம் இருக்கிறதுலாம் ஆரம்பத்துல பெரிய மலையை புரட்டுற காரியம் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா அது பழகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். எப்படி நம்ம 4 சட்டத்திட்டம் கடைபிடிக்கிறோன்னே நம்ம வந்து அதை பத்திலாம் யோசிக்க மாட்டோம். எதை பார்த்தாலும் ஒன்றும் ஆசைலாம் வராது. யாராவது காஃபி குடிக்கிறாங்கன்னா அதை பார்த்து காஃபி குடிக்கணும்னா ஒன்றும் தோணாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல ஸ்திரமாயிடுவோம். ஆனால் மேலே போக 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 மற்ற கலைகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் பணிவாக இருக்கும். போக போக கொஞ்சம் விஷயம் தெரிய ஆரம்பிக்க நமக்கு அந்த பணிவு குறைஞ்சிடும். அதனால தான் சேவையும் பண்ணணும். உடலால் சேவை பண்ணும்போது பணிவு வரும். அதுவும் இந்த மாதிரி மீனியல் சர்வீஸ் பண்ணும்போது பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி நம்ம எந்த சேவைகளை ரொம்ப தாழ்ந்த சேவைகள் நினைக்கிறோமோ அந்த சேவைகள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த அகங்காரம் அப்படிங்கிறது குறையும். அந்த சேவை பண்ணி அகங்காரம் வரலாம். நான் பெரிய ஆளு, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், போனா போதும் இந்த கோவிலை வந்து கூட்டிகிட்டு இருக்கேன். என்னை பார்த்தீங்கன்னா நான் சமூகத்தில் பார்த்தா நான் பெரிய ஆளு அப்படி நினச்சி பண்ணாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் பிரதாபருத்ர மகாராஜர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பகவான் சைத்தன்யர், அதாவது பகவானுடைய ஜெகநாதருடைய ரதத்துக்கு முன்னாடி அவர் தான் பூரி ராஜா. அவர் வந்து தங்க தொடப்பத்தால் தெருவு கூட்டிகிட்டு வர்றார். அவர் ராஜாங்கிற அந்த அந்தஸ்து அதை பார்க்கல. அவர் தங்க தொடப்பம் வச்சு ஜெகநாதர் தேர் வரும்போது கூட்டிகிட்டே வர்றார் அவர். ஸோ பக்தர்கள்லாம் எப்படி நமக்கு ஒரு நமக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து காட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின்படி 3 ஜட இயற்கை குணங்களான சத்தம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையில் இருப்பவரால் உடல் மாற்றம் இல்லாமலேயே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைய முடியும். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி அவரது ஹரி பக்தி விலாஸ் என்னும் நூலில் கூறுகிறார். ரசாயன விஞ்ஞானியால் எப்படி பீரங்கி வெங்கலத்தை ரசாயன முறைப்படி தங்கமாக மாற்றிவிட முடிகிறதோ அதே போலவே ஒருவர் யாராக இருந்தாலும் அவர் தகுதியுள்ள ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் ஆன்மீக ஒழுக்க கட்டுப்பாட்டுகளை பயில்வதன் மூலமாக இரு பிறப்பெய்தி பிராமணரின் நிலையை அடைய முடியும். ஆகவே உடலை மாற்றிக்கொள்ளாமலேயே ஒருவர் பிராமணராகும் முறையில் அல்லது உடல் மாற்றம் இல்லாமலேயே பரமபதத்தை அடைய முடியும் முறையில் உண்மையான வழிகாட்டுதல் மூலம் முக்கியமானதாக உள்ளது. இது சம்பந்தமாக உபயோகிக்கப்பட்டுள்ள ஹி என்னும் சொல் உண்மையைத்தான் ஊர்ஜித்படுத்துகிறது என்றும் உண்மையான இந்த நிலையில் சந்தேகமில்லை என்றும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கருத்துரைக்கிறார். ஜீவ கோஸ்வாமியின் இக்கூற்றை பகவத்கீதையும் 14.26 உறுதி செய்கிறது. அதில் பகவான் 3 ஜட இயற்கை குணங்களின் களங்கத்திலிருந்து விடுபட்டு பிரம்மன் என்னும் பூரணத்துவ நிலையை அடைய முடியும். மேலும் அதே பக்தி தொண்டின் வாயிலாக இந்த பிரம்மன் நிலை இன்னும் முன்னேற்றம் அடையும் பொழுது பரலோகமான கோலோகோ பிருந்தாவனத்தை உடலை மாற்றி கொள்ளாமலேயே அடைய முடியும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. உடலை மாற்றி கொள்ளாமலேயே பகவான் அவரது வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்றது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே இதே விஷயத்தை விளக்கியிருக்கிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ அந்த நாளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, ஒருத்தர் பிராமணர் ஆகணும் அப்படின்னா நீ வந்து 1 கிலோ நெய்யை உருக்கி சூடாக குடி. அப்போ என்ன ஆகும், உன்னோட உயிர் போயிடும். சூடாக நெய் குடித்தோம் அப்படின்னாக்க அடுத்த பிறவியில் நீ பிராமணர் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இங்கே பார்க்குறோம், உடல் மாற்றம் இல்லாமலேயே நம்ம அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே சரியான வழிகாட்டுதல், சரியான ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதல் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒருத்தர் பிராமணர் ஆகலாம். 2 பிறப்பு எய்திய பிராமணர்களா ஒருத்தர் மாறலாம். ஸோ பிரபுபாதர் பிராமணர்கள் மட்டும் இல்லை, அதுக்கு மேல அவங்கள உயர்ந்த வைஷ்ணவர்களா மாத்தினார்.
இந்த பாவச் செயல்களே செய்து வாழ்ந்துட்டு இருந்தவங்களை கூட தூய வைஷ்ணவர்களா தீட்சை மூலமா அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் விலக்கி அவங்களுக்கு பகவத் பக்தியை கொடுத்து இந்த 4 சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வச்சு பகவானுடைய நாமத்தை கொடுத்து தூய வைஷ்ணவர்களா மாத்துறார். அப்போ அதே மாதிரி பகவானுடைய லோகத்துக்கும் போகலாம் அப்படின்னு பிரபுபாத் சொல்றார். எப்படி வந்து ஒரு ரசாயன ஒரு விஞ்ஞானிகள் பாதரசத்தை வந்து அவங்க வந்து தங்கமா மாத்துற அந்த சித்தியை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த உடலோடைய பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றார். ஸோ எதுக்காக நம்ம வந்து உடல் கலங்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த 3 குணங்கள். மாஞ்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதீத்தியை தான் பிரம்மபூயாய கல்பத்தே அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபத்தே பராம் அப்படின்னு சொல்றார். ஸோ ஒருத்தர் இந்த 3 குணங்கள்லேருந்து விடுபட்டார் அப்படின்னா பிரம்மன் நிலையை அடையலாம். பிரம்மன் அப்படின்னா நான் வந்து உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிற பூர்ணமான அந்த உணர்வு நிலையோட பகவானுக்கு சேவை செய்யுது. அவ்யபிச்சாரிணி பக்தி, வியவச ஆத்மிகா புத்தி எல்லாம் ஒண்ணுதான். ஒரு பெண் கணவன் இல்லாம பல ஆண்களோடு பழகிற பெண்ணுக்கு உபச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா மாம்சையோ அவ்யபிச்சாரேன அப்படிங்கிறார். அவ்யபிச்சாரேன அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னாக்க, எப்படி கற்புள்ள ஒரு பெண் தன் கணவனை மட்டுமே அப்படின்னு சொல்லி இருப்பாளோ அந்த மாதிரி கிருஷ்ணர் தான் அப்படின்னு யார் அவருக்கு பக்தி பண்றாங்களோ, ஒரே எண்ணத்தோட யார் பக்தி பண்றாங்களோ, திடமான மாற்றமில்லாத பக்தியை யார் பண்றாங்களோ அவங்க 3 குணங்களை எளிதாக கடக்கலாம் அப்படிங்கிறார். மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதீத்தியை தான். இந்த 3 குணங்களை கடந்துருவாங்க, கடந்து பிரம்மபூத நிலைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல அந்த பிரம்மபூத நிலையை அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். பிரம்மபூத பிரசன்னாத்மா, அவர் எப்படி இருப்பாராம்? ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம். அவருக்கு கவலைகளோ ஏக்கங்களோ கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி, எந்த கவலையும் கிடையாது, எந்த ஏக்கமும் அவருக்கு கிடையாது. அவர் வந்து சம சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளையும் அவர் சமமா பாக்குறாராம். மத் பக்திம் லபத்தே பராம், என்னுடைய பக்தியில அவர் திடமா உறுதியோட இருக்கார் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் வந்து சொல்றார். ஸோ அந்த நிலையை நாம் அடையும் போது பகவானுடைய லோகத்துக்கு நாம எளிதா போகலாம் அப்படின்னு இங்க நம்ம. ஓகே, நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சேன் இன்னைக்கு போகி அப்படின்னா அவங்க வீட்டில் நிறைய வேலையெல்லாம் இருக்கும், நிறைய பேர் வரமாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, 36 பேர் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. நேத்து சொன்னதுல சர்க்கம்னு பகவான் படைச்சது, பிரம்மா படைச்சது விசர்க்கம்னு போட்டுட்டு அதுல வந்து பிரம்மா வந்து அறியாமைதான் முதல்ல படைச்சாரு. ஆனா சர்க்கம்ன்றது பகவான் படைப்பாது என்ன இதுன்னு தெரியல. எல்லாமே சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். நாளைக்கு பொங்கல் தானே, அதனால சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன், சரியா? இப்போ உங்களுக்கு வந்து வீட்டுல அரிசி, பருப்பு, வெல்லம், ஏலக்காய், நெய் எல்லாம் ரெடியா இருக்கா பொங்கல் வைக்கிறதுக்கு? எல்லாம் ரெடியா. அது சர்க்கம். அது சர்க்கம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? காலம்பரம் அடுப்பு பத்த வச்சு பாலெல்லாம் விட்டு அரிசி எல்லாம் போட்டு வேக வச்சு நீங்க பொங்கல் பண்ண போறீங்கல்ல, அது விசர்க்கம். சரியா? பகவான் பௌதிக மூலக்கூறுகளை முதல்ல படைச்சிடுறார். நம்ம 24 மூலக்கூறுகள் பார்த்தோம் இல்லையா? 24 மூலக்கூறுகளை பகவான் படைச்சிடுறார். பிரம்மா என்ன பண்றார்? அந்த மூலக்கூறுகள் பகவான் படைச்சு அதை வச்சு நமக்கு பல்வேறு விதமான 84 லட்சம் வகையான உடல்கள், இந்த 7 14 லோகங்கள், இதெல்லாம் அவர் பிரித்து யார் யாருக்கு எங்கெங்கே போடணும், இவருக்கு வந்து ஏசி ரூம் புக் பண்ணணுமா, இவருக்கு வந்து நான் ஏசியா, இல்லை இவரை வந்து இதில் போடணுமா, டார்மெண்டரியில் போடணுமா, அதெல்லாம் பார்த்து பிரம்மா நமக்கு அலாட் பண்ணி விடுறார். அது விசர்க்கம். சரியா? அதாவது அடிப்படையான மூலக்கூறுகளை பகவான் படைச்சிடுறார். நம்ம பாக்குறோம் இல்லையா, பகவானுடைய ரோமக்கால்கள்ல இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வெளியில வருது. ஆமா, அதெல்லாம் பகவான் படைச்சிட்டார்.
அதை வச்சு பிரம்மா என்ன பண்றார், அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் செகண்ட் கேண்டோ வரும்போது நல்ல டீட்டெயிலா படைப்பு பத்தி பார்க்கலாம். 10 விஷயங்கள் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு மாதாஜி. அதுல நான் உங்களுக்கு 2 விஷயத்த சொன்னேன். அத சர்க்க விசர்கஸ்ச ஸ்தானம் போஷணம் உதய ஈசானுகதா மன்மந்திர நிரோத முக்தி ஆශ්‍රயக. 10 விஷயங்கள் இருக்கணும். பாகவதம் அப்படின்னா எப்படி பகவத்கீதையில 5 தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி பாகவதத்துல 10 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 விஷயங்களும் பூரணமா சொல்லப்பட்டது தான் முழுமையான சாஸ்திரம். அதனால பாகவதத்துல இந்த 10 இருக்கு. இந்த 10 விஷயங்களும் முழுமையா சொல்லப்பட்டிருக்கிறதுனால பாகவத புராணம் எல்லா புராணங்கள்லையும் அரசன், கிரந்தராஜ் அப்படின்னு சொல்றோம். கிரந்தங்கள் எல்லாத்துலயும் அரசனா இருக்கக்கூடியது பாகவத புராணம் அப்படின்னு சொல்றோம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி இப்போ ஒரு ஸ்லோகம் சொன்னீங்க இல்லையா, 10 ஆ, சொல்லியிருக்கு. இந்த ம். ஸ்லோகம் இருக்குது. இது வந்து செகண்ட் கேண்டோல 9th சாப்டரா 10th சாப்டரா ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் செகண்ட் கேண்டோல நான் என்ன டெக்னாலஜி கத்துருக்கேன்னா ஐடின்னு போட்டுக்கலாமா? ஐடி டெக்னாலஜி அண்ட் டெலிகாம்ல போட்டுக்கலாமா என்னோடது? ஐடி ரெக்ரூட்டர். शिशुक उवाच अत्र सर्ग विसर्गश्च स्थानं पोषणमुदयः मन्वन्त्रैशानुकथा निरोधमुक्तिराश्रयः. 2.10.1 माताजी. தேங்க்யூ மாதாஜி. ஹரே हरे கிருஷ்ணா. कृष्णा. எஜுகேஷனல் லெவல் இதுல இதே காணும். அது இந்தியவே காணும் இதுல. ஹரே கிருஷ்ண பாலமா மாதாஜி. ம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. பௌதிக பௌதிக செயல்கள் அனைத்தும் விட்டதுக்கு அப்புறமா அது வந்து முற்றிலும் சுதந்திரமான இந்நிலை தூய அச்சமற்ற நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. அது எனக்கு பௌதிக செயல்கள் எல்லாத்தையும் விட்டுறதுக்குனால இப்போ பௌதிக செயல்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இப்போ ஒன்று சொல்லுவாங்கல்ல, மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போறோம். இப்போ பணம் பையில நிறைய நீங்க வச்சுட்டு போறீங்க அப்படின்னா பயம். என்ன பயம்? யாராவது வந்து இதை எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயம். பௌதிக வாழ்க்கையினாலே பயம். நமக்கு எப்பவுமே பயம். இதை இழந்துருவோமோ, அதை இழந்துருவோமோ, இது கிடைக்காதோ, அது கிடைக்காதோ அப்படிங்கிற பயமும் ஏக்கமும் நமக்கு ஏக்கமும் கவலையும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பௌதிக செயல்கள் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏக்கமோ கவலையோ கிடையாதே இல்லையா? ஏன்னா நான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற பயம் கூட கிடையாதே. இப்ப நமக்கு எப்பவுமே என்ன பயம் இருக்கு? இப்ப தனியா போகணும்னா எதுக்கு நம்ம பயப்படுறோம்? நம்ம கிட்ட இருக்கிறத யாராவது எடுத்துருவாங்க, குழந்தை நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ பயம் இருக்கு இல்லையா? நம்ம எங்கேயாவது காணா போயிடுவோமோ, தொலைஞ்சு போயிடுவோமோ, இப்ப தெரியாத ஊருக்கு போகணும், தனியா போகணும்னா நம்ம பயம் இருக்கும் இல்லையா? எதுக்காக பயம் வருது? உடல் உணர்வு இருக்கு நமக்கு, அதனால பயம் வருது. ஸோ இந்த பௌதிக செயல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னாக்க, நம்ம இந்த உடலே இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அப்ப நமக்கு சுதந்திரம் ஆயிரும். பயமா கிடையாது, ஆனா ஏக்கமோ நம்ம பயமோ அந்த கிடையாது. மாயை வசப்பட்டதுனால நிறைய பணம் எல்லாம் இருந்தா தான் சுதந்திரமா இருக்கும் நம்மளா நினைச்சுக்கிறோம். கற்பனை, ஆமா, மனக்கற்பனையில எல்லாம் இருக்கு. அப்ப நான் நல்லா இருக்கேன் நம்ம நினைச்சுக்கிறோம், சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது ஒண்ணுமே இல்லை. ஆமா. சோ இந்த பணம் இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கணும்னு கிடையாது. எல்லாம் இருந்தாலும் நம்ம இதுதான் நம்மளை காப்பாத்துதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் மாயை. இப்போ பகவான் வந்து கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொடுப்பார். எடுத்துக்கணும்னு நினைச்சாருன்னா நம்மளால பிடிச்சுக்க முடியுமா? பகவான் நம்ம கிட்ட இருந்து எதையாவது எடுத்துக்கணும்னு நினைக்கிறார், நம்ம பிடிச்சு வச்சுக்க முடியுமா? இல்ல நான் கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணா உங்களுக்கு அப்படின்னு நம்ம பிடிச்சு வச்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீயா இருக்கணும்னா என்ன? பகவான் நினைச்சா கொடுக்கட்டும், பகவான் நினைச்சா எடுத்துக்கட்டும். அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆமா. அதனால இந்த நிலையிலேயே நம்ம எப்படி இருக்கலாம்னா, பௌதிகத்துல இருந்து நம்ம வந்து விடுபட்டு இருக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. பௌதிக பந்தத்துல இருந்து நம்ம விடுபட்டு வீட்டுல இருக்கும் போதே, எல்லா சொந்த நம்மளுடைய சொத்து சுகம் எல்லாத்தோட இருக்கும் போதே நம்ம வந்து டிட்டாச்சா இருக்கலாம். பகவான் விரும்பினா இது என்கிட்ட இருக்க போகுது, அவர் எடுத்துக்கணும்னு நினைச்சாருன்னா போக போகுது. அதுக்காக வீட்டை திறந்து போட்டுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது.
நம்ம வந்து பூட்டிட்டு தான் போகணும். நம்ம பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அதே மீறி ஏதாவது நடக்குது அப்படின்னாக்கா அதை பத்தி என்ன பண்ணக்கூடாது, ரொம்பலாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா? ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பகவத்கீதையில 5 விஷயம் சொன்னீங்களே, அது என்ன மாதாஜி? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்க? ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மா பிரகிருதி கர்ம. சோ ஜீவ தத்துவம் நம்ம, சரியா மாதாஜி? அதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவம் பகவான், அதுக்கப்புறம் காலம், நாம செய்யக்கூடிய செயல் கர்மா, ஜட இயற்கை பிரகிருதி. ஜீவாத்மா, பிரகிருதி, கால, கர்மா, ஈஸ்வர, இந்த 5 தத்துவம் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையுடைய முன்னுரை எடுத்து படிச்சு பாருங்க. பிரபுபாதர் வந்து இந்த முன்னுரையில இதை விளக்கமா சொல்றார். ஜீவாத்மானா நாம, ஈஸ்வர தத்துவம் அப்படின்னா பகவான், பிரகிருதி தத்துவம்னா இந்த ஜட இயற்கை நம்மளுடைய உடல், இது எல்லாமே பிரகிருதி தான். அதுக்கப்புறம் காலம், காலம் அப்படிங்கிறது பகவான் தான். கர்மா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள் நம்மளை பகவானை நோக்கியும் கூட்டிட்டு போகலாம், பாவ செயல்களாகவும் இருக்கலாம். ரெண்டும் நம்ம பண்ணலாம் இல்லையா? விகர்மாவும் பண்ணலாம், நம்ம கர்மாவும் பண்ணலாம். கர்மாங்கிறது பொதுவான வார்த்தை, அதுல பாவ செயல்களும் இருக்கு, புண்ணிய செயல்களும் இருக்கு, பக்தி செயல்களும் இருக்கு. அதனால இந்த கர்மாவை 3ஆ பிரிக்கிறாங்க. கர்மா, அகர்மா, விகர்மா அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. விகர்மானா சாஸ்திரங்கள்ல புறக்கணிக்கப்பட்ட செயல்கள், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற செயல்கள். அகர்மான செயலற்ற தன்மை, அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா பக்தி செயல்கள். அதுக்கப்புறம் கர்மா அப்படின்னா பொதுவா நம்ம இப்ப செய்யக்கூடிய செயல்கள். ஓகேவா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நன்றி கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ரெண்டு கொடுத்துட்டுமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹரே